நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதம் 29வது நாள், மார்கழி மாதத்தினுடைய நிறைவு நாள். இன்றைக்கு நாம் திருப்பாவையினுடைய 29வது மற்றும் 30வது பாசுரம், திருப்பள்ளி எழுச்சியினுடைய 9 மற்றும் 10வது பாடல், அதனுடைய பொருள் இதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல திருப்பாவையினுடைய 29வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றைனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்ணா, அதிகாலையிலே உன்னுடைய பொற்றாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கின்றோம். அதற்கு காரணம் என்னன்னு நீ கேளு. பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்திலே பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை நாங்கள் மேற்கொள்ளவில்லை. என்றைக்கும் 7 பிறவிகளிலும் இனி எங்கள் குலத்திலே பிறக்க வேண்டும். எங்களை உன்னுடைய உறவினர்களாக ஏற்க வேண்டும். உனக்கு மட்டுமே சேவை செய்கின்ற பாக்கியத்தை நீ தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆயர்குல பெண்கள். அடுத்ததாக திருப்பாவையினுடைய நிறைவு பாசுரம், 30வது பாசுரம். பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை மணிப்புதுவை பைங்கமல தன்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்கின்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை, சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரதம் பலன் பெற்ற விபரத்தை, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழிலே 30 பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கின்றாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்திற்கு அதிபதியாகிய திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்போடு இன்பமோடு வாழ்வார்கள்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவையினுடைய 30 பாடல்களையும் பாடுபவர்களை ஆசிர்வதிக்கின்றார் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய 9வது பாடல். முதல்ல பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள், மண்ணகத்தே வந்து வாழச் செய்தோனே வன் திருப்பெருந்துரையுரையாய் வழியடியோம், கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோன்னா, விண்ணுலகில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான சிவபெருமானே, உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய். வளம் நிறைந்த திருப்பெருந்துறையிலே வசிப்பவனே, பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டும் தெரியும் இனிய தேனே, பார்க்கடலிலே கிடைத்த அழகிய அமுதமே, கரும்பே, உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்கமர நிறைந்திருப்பவனே, நீயே இந்த உலகின் உயிர் எம்பெருமானே, நீ கண் விழித்தால் இந்த உலகம் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க மாணிக்கவாசக பெருமான். அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய நிறைவு பாடல் 10வது பாடல். முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறென்று நோக்கி திருப்பெருந்துரை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியர் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பெருந்துறையிலே வசிக்கின்ற சிவனே, பூமியில் பிறந்த அடியார்களெல்லாம் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் நாம் பூமியில் பிறக்காத காரணத்தால் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் அவரது உந்தி தாமரையிலே பிறந்த மலரவனான பிரம்மாவும் வருந்துகின்றார்களாம். அதனால் நீ உண்மையான கருணையோடு இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாக இருக்கின்றாய். எவருக்கும் கிடைக்காத அமுதமே பள்ளி எழுந்தருள்வாயாக அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் அன்போடு துயிலெழுப்புகின்றார் எம்பெருமான் சிவபெருமானை.
இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மார்கழி மாதம் முழுக்க திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் திருப்பாவை பாசுரங்களையும் திருவெம்பாவை பாடல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு, அதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.